சரி, என்ன சொல்லணும்? அப்படியா? ஆம்பளை பையனுக்கு கேட்டிருந்தது யாரு? கல்யாண முறைகளுக்கு அடுத்து ஒரு தொழிலுக்கு வேணும். யாருக்கா? ஆம்பளை பையனுக்கு உனக்கு எங்க போனாலும் நமக்கு அது தொடங்கவும் மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? இனி 3 வருஷ காலம் போராடணும். உண்மையானா 3 வருஷ காலம் பார்க்கணும். ஆனா கொஞ்சம் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். உண்மைனா உண்மை. நான் செஞ்சுதான் நடத்துவாங்க. உண்மையா இல்லையா? அவன் போக்கில் போனோமா உங்க போக்கில் பேசாதீங்க. அவன் போக்கிலே உன் போக்கில் முடிச்சு வைக்கணுமா? சரி, அவன் போக்கில் போனா கூட்டம் தான் எடுத்துக்கிறியா? இல்லை தயாராக தான் இருக்கான். முடிச்சுட்டாரு. இன்னொரு காலையில் விடுவோம். உடல்நிலை சரியில்லாமலாம் இருக்கு. கொஞ்சம் அதாவது மனநிலைமை உடல்நிலையும் சரியில்லாம இருக்கு. உண்மையா? பக்கத்தில் வரலாம். எங்க இருக்கான்? அதான் எங்க இருக்கான்னு கேட்ட வீட்டில் இருக்கானா வெளியே இல்லையா? சரி, கையை கொண்டப்பா. கர்ப்பசாமி வரக்கூடிய 3 மாசத்துல அப்படி கிழக்கிருந்து வரக்கூடிய ஒரு வாரம் உத்தரவு கொடுத்து கர்ப்பசாமி வர வச்சா போதுமா? கல்யாணம் முடிச்சு தரேன், எந்த குறையும் இல்லை, காப்பாத்தி தரேன். தொழில் சம்பந்தப்பட்ட தனியாக தான் உட்காந்து பார்க்கலாம். உண்மையா? சத்தமா சொல்லு. காப்பாத்தி தரேன், பாலை வச்சு தரேன். ஏன் கனி நம்புதியா? அங்க யாரு இருக்கா? வீட்டுக்கு பக்கத்துல மேல் பக்கம் இருக்காளா? அவ பக்கத்துல யாரு இருக்கா? அது பக்கத்துல வேற இருக்க மொத்த தெய்வமா இல்ல. அப்படி வரக்கூடிய இன்னொரு இடத்துல ஆடி வரணும். புதுசா கொண்டு வச்சு அடிக்க பார்க்காம சொன்ன நம்புவியா? வர வச்சு தரக்கூடிய அந்த இடத்துல ஆடக்கூடியது மொத்தம் 3 பேரா தான் சொல்றேன். காப்பாத்தி தரேன், வரனோட கொண்டு வந்து தரேன், கிழக்கவும் முடியும்னு சொல்லு. கர்ப்பசாமி சொன்ன மாதிரி 3 மாசத்துல முடிச்சு தரேன். இதுக்கு முன்னாடி பார்த்தா நமக்கு வேண்டாம்னு சொன்ன மாதிரி பேசணும். உண்மையா இல்லையா? அதான் சொன்னேன். நெருங்கி வந்த மாதிரி வந்து கூற போச்சாலும் கேட்டேன். பதிலே சொல்ல மாட்டேக்கால. காப்பாத்தி தரேன். அடுத்ததுல முடிச்சு கொடுத்து என்கிட்ட வரணும். வந்துருவியா? வாக்கு மாற மாட்டியா? வந்து கேட்பேன். கர்ப்பசாமிக்கு ஒரு கனிமாரை கட்டி போட்ட ஒரு பெரிய கனிமாரை, அதையும் கேட்பேன், மற்றதையும் கேட்பேன். பல பிரச்சனையும் தீர்த்து தரேன். எங்களுக்கு கொடுக்கவே முடியல. உண்மையா பையா? ஆங்கினதுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். உண்மையா இல்லையா? காப்பாத்தி தரேன், தொழில் நல்லாக்கி தரேன். போயிட்டு வா. நான் அடுத்து கல்யாணம் முடிச்சா என்கிட்ட வரணும். சரி, பெங்களூர் 2 பேர் இருக்கணும். யாருக்கா? பெங்களூர் உள்ளது. ரொம்ப நேரம் நின்று உட்கார்ந்து பார்க்காம நின்று பார்க்க அப்படின்னு கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டானா? அப்படின்னு பெங்களூர் போற வழி அப்படி மகளுக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுத்து வாழ வச்சா போதுமாப்பா? கர்ப்பசாமிக்கு, அந்தன கர்ப்பசாமிக்கு, பத்தாம்படி கர்ப்பசாமிக்கு, ஆலிபர கர்ப்பசாமிக்கு, சமய கர்ப்பசாமிக்கு, பாண்டி சித்தருக்கு கர்ப்பசாமிக்கு குடிப்பா. குடிக்கத்தான் சொல்லி வந்துகிட்டே இருக்கும். ஆனா கர்ப்பசாமி எங்க இருந்து வருதுன்னு யாரும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. மந்திரம் வச்சிருக்காரா, வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சா கர்ப்பசாமி விளைகிறவன், உள்ளத்திலிருந்து விளைகிறவன், எல்லா இதுவும் விளைகிறவன். மந்திரமும் கிடையாது, மாயமும் கிடையாது. நாளைக்கு வர கர்ப்பசாமி தொட்ட இடமெல்லாம் துலங்கி வரும். எத்தனை தடவை கொடுத்துருக்குன்னு உனக்கு தெரியுதா? என்னனியா? இது 9வது. என்னதியால என்னெல்லாம் 10வது, இது 11வது, இது 12வது. சார், நீ வந்து நோய் இல்லாம காப்பாற்றி கொடுத்து நல்லபடியா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உணவுகளையும் நல்லபடியா சாப்பிட வச்சா போதுமாப்பா? உன் குடும்பத்தை வந்து பார்க்க, நீ கொண்டு போற கணிக்கு முன்னாடியே உன் குடும்பத்துக்கு வந்து பார்த்துட்டேன். அங்க நான் தான் காவலுக்கு இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். உண்மையா இல்லையா? நான் கர்ப்பசாமி முழு காவலுக்கு இருக்கேன். அப்படி கர்ப்பசாமி மறந்தது குத்தம் இல்லை. ஆனா பூர்வீக இடத்துல நம்ம சரிவர கும்பிடாது குத்தம் தான். உண்மையா இல்லையா? உண்மைனா உண்மை. இந்த இடத்துக்கு போனோம்னு குலதெய்வத்தை கும்பிடணும்ல. அதனாலதான் சொன்ன ஒரு அம்பாள் தோணையில இந்த கர்ப்பசாமி உன் இடத்துக்கு மேக்க ஒரு வெள்ள குதிரையில இருக்கேன். உண்மையா இல்லையா? உன் பூர்வீகத்தை பேசுறேன், நீ இருக்க இடத்த பேசுறேன். நீ இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஆதிசிவனோட கோயில் இருக்கு. யாருக்கா? சிவன் பெருமான் ஆதிசிவனோட கோயில் இருக்கு. அதை நான் சொல்ல வரல. உலகளம் நான் கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்துல ஒரு குலதெய்வமா இருக்கேன். அதனாலதான் எத்தனை வாட்டி உன்னை தடங்கல் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனா என்ன பார்க்க வரணுங்கிறது இல்லையா? உண்மைதானே? நான் தானே அழைச்சிருக்கேன். நான் எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி நிறைஞ்சு வரும். பண பிரச்சனையும் முடிச்சு கொடுத்து கர்ப்பசாமி நல்லபடியா இனிமேலும் குடும்பத்தை வாழ வச்சு 2 வாரிசு சந்தோஷமா வாழ வச்சு தரணும். போயிட்டு வாங்க சொல்றே. அல்லோலமா இருக்கா? உண்மையா இல்லையா? அல்லோலமா இருக்கு. என்ன செய்ய? நான் வரக்கூடிய கஷ்டத்தை கொஞ்சம் காப்பாத்தி கொடுக்கணும் கர்ப்பசாமின்னு கேட்க வந்திருக்கியாப்பா? எடுத்ததெல்லாம் தொலைப்பு. இதுக்கப்புறம் நான் சொல்றது நல்லா கவனமா கேட்டுக்கணும். என்ன பாருப்பா? எடுத்ததெல்லாம் தொலைணும். காரியங்களை ஃபுல்லா வெற்றியாக்கி தரேன்.
3 பேர் நம்ம கிட்ட இருந்து ஓடி ஒளிஞ்சவனு மறுபடியும் பேச வருவான், உள்ள எடுக்க வேண்டாம். எத்தனை பேரு? 3 பேர். விட்டு போனவன் வருவான், எடுக்க வேண்டாம். ஒருத்தன் நாமத்தை கும்பிட முடியும். யாரு? நாமத்தை போட்டு நாமத்தை கும்பிட முடியும், அவனை எடுக்கவே வேண்டாம். அவன் தான் செய்தது துரோகம். உண்மையா? அதே கருப்பசாமி வாக்குத்தாரு, முடிச்சு கொடுக்கடன் துவக்கித்தாரு, இனி பணப்புழக்கம் வாங்கித்தாரு, இட பிரச்சனையும் முடிச்சுட்டாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல ஒருத்தனுக்கு 2 வாரிசு, மொத்தம் 5 பேர் இருக்காங்க வீட்டுல. அப்பா கருப்பசாமிடா, உண்மையா இல்லையா? அவனை மனசை மாத்தி அந்த இடத்துக்கு ஒரு கையெழுத்து போட வைக்கணும். அப்படிதானப்பா? எண்ணி 5 தடவை ஏமாத்திட்டான். 5 தடவை வந்து போனானா நான் முடிச்சு கொடுப்போம்னு சொல்லி, உண்மையா இல்லையா? அது கூட வந்து ஒரு புரோக்கர் வேலையை காட்டிட்டான். யாரு? ஒரு கட்ட பையன். உண்மையா இல்லையா? சொட்டத்தலை. உண்மையா இல்லையா? அப்படி இனிமேல் அதெல்லாம் மாற்றி கொடுத்து கருப்பசாமி அந்த பணத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்து அந்த இடத்தையும் முடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு தொழிலை நல்லபடி ஆக்கி கொடுத்தா போதுமா? உடல்நிலையில கவனம் வேணுமே. வயிறு பிரச்சனை இருக்கா? இருக்கா இல்லையான்னு கேட்கறேன். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடுத்தடுத்து வயிறு வலி, இடது பக்கம் பொறுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இடது பக்கம். உண்மையா இல்லையா? அதை என்னோட நல்லா ஆக்கி தரேன், அணியை பிடிச்சி தர குடிப்பியாப்பா. அப்படி கொடுத்து இனிமேல் எந்த ஒரு ஆஸ்பத்திரி செலவு இல்லாம காப்பாற்றி கொடுத்தா போதுமா? உடனே வாக்கு கொடு. காலை பிக்கலை வை பார்க்கும், என்ன மாதிரி வை பார்க்கும். என் காலை அசைதா அது மாதிரி அசையாம வைக்கிறமே. பக்கத்துல வா, பக்கத்துல வா. பேங்க் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காப்பா? பேங்க் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா? 2 எண்ணம் வரும். எத்தனை? ஆனா 2 பேங்க் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல் இருக்கா? சரி, முடிச்சுட்டாங்க, பயப்படாத. வாங்கக்கூடிய பணத்துக்கும் இனி உத்தரவு கொடுத்து வாங்கணும். கருப்பசாமி ஒவ்வொரு வாக்கும் கொடுத்து ஒவ்வொரு படிப்படியா உன் கஷ்டத்தை நீக்கி கொடுத்தா என்ன செய்வா கருப்பசாமிக்கு? இப்ப நான் கொடுக்குற வாக்கு எப்படி இருக்கு? சரியா இருக்கா இல்லையா? நான் சொல்லல இல்ல, சொன்ன வாக்கு பண்ணிருப்பேன். ஏதாவது ஒன்னாலும் மறுத்து பேச முடிஞ்சதா? இல்லல்ல. அதே மாதிரி போகக்கூடிய இடத்துல இனி எந்த இதுவும் மறுத்து பேச மாட்டாங்க. ஆனா வாக்கு ஒண்ணுதான். கொடுக்குற பணத்தை இனி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை காட்டி தருவேன். அந்த இடமும் வாங்க உத்தரவு இருக்கு. ஒரு இடம் இருக்குடா, ஒரு இடம் வாங்குறதுக்கு உத்தரவு இருக்கு. இங்க இல்ல, வேற இடத்துல குடிச்சு தரேன். நீ நினைக்க கருப்பசாமி இதுக்கே எனக்கு வழி இல்லையே, இப்ப நான் கொடுக்கறது வட்டி கட்டணுமே, என்ன செய்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. வட்டி அப்படி பார்த்தேன், வட்டி அதான் 3 பேர்த்து கட்டிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர்த்த? 3 பேர்த்து இருக்காப்பா. அதைத்தான் நான் சொல்ல முடியும். எவ்வளவு கட்டணும்னா சொல்ல முடியாது. 3 பேர்த்து இருக்கா? சரி, அதை பிடிச்சி குடிப்பா. இதோட நோயிலிருந்து நீக்கி கொடுத்து நல்லா ஆக்கி தர கருப்பை ஒரு கை தான் பிடிக்கும். வெற்றியோட வந்து பார்க்கணும். அப்படியா? சரி சரி. வாரிசு அப்படி பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வேணும்னு இருக்க வேணுமா? அதான் வாரிசு பார்க்கக்கூடிய வேலையிலும் அதுலயும் ஒரு நல்லபடி ஆக்கி கொடுத்தா போதுமா? எந்த இடத்துல நிலை இல்லாம இருக்கல, அதான் நல்ல நிலை இல்லாம கொடுத்தா போதுமாப்பா. இப்போதைக்கு வாரிசு எந்த வேலையும் நிலை இல்லாம இருக்க, உண்மையா இல்லையா? அதான் நிலையிலோட வேலையை கொடுத்து நல்லபடி ஆக்கி கொடுத்தா போதுமா? போதுங்களா? இப்ப பார்க்கக்கூடியது அப்படி தனியா பார்த்தாலுமே ஒரு இடத்துக்கு போனாலுமே அவளுக்கு அதான் வேலை கொடுத்து அவளை தனியா உட்காரக்கூடிய அளவுக்கு கருப்பசாமி செஞ்சு கொடுத்தா போதுமாப்பா? உண்மையா இல்லையா? இப்ப பாக்குறது 2வது வேலை பார்க்கணுமே. சரி, குடி, நான் காப்பாத்தி தரேன். போயிட்டு வாடா, என்ன நம்பி வந்துட்டு காப்பாத்தி தரேன். கருப்பசாமின்னு பேர் எடுத்து இந்த வீட்டுல கொண்டு போய் நான் வந்து போயிட்டு வரலாம். கேட்பா கேட்கணும். அதான் 2 பேரும் வந்திருக்காங்கன்னு சொல்லு. காலைல விட்டுட்டா பேசி பண பிரச்சனை வந்த பிரச்சனையில இவனை மூளையை திசை திருப்ப விட்டு இவன் வியாபாரத்தையும் நாசமாக்கி
எண்ணி 3 வருஷ காலம் பைத்தியமா தான் இருக்கான். கண்டிப்பா. எத்தனை வருஷம் ஆயிட்டு? 3 3 வருஷ காலம் பைத்தியமா தான் இருக்கான். தன்னுடைய தொலைத்தை வியாபாரங்கள் எல்லாமே போச்சு. உண்மையா இல்லையா? கண்டிப்பா. குடும்பத்தையும் வந்து பார்த்தேன், ஒரு குடும்பத்தை தான் உடம்பு இருந்தவனு எட்டி பார்க்க மாட்டேன். கண்டிப்பா என்னடா பயப்படாடா, என் திருநாள் கண்ணல தெரிஞ்சிடும். கண்டிப்பா. உண்மையா இல்லையா? அது அப்பப்ப கண்ணை மறைக்க என்ன கோளாறு கோளாறு. வச்சது உண்மைதான். ஆ, இந்த கோளாறு யார் செய்வானா? இந்த பக்கத்துல இருக்கா பாத்தியா, அவ தான் செய்வான். அதனாலதான் நேரத்துக்கு ஒரு பேச்சு, நேரத்துக்கு ஒரு சரி, குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கவே முடியாது. சரி. உண்மையா இல்லையாப்பா? 2 பேரும் நோயோட தான் இருக்கணும். எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு. 2 பேரும் நோயோட தான் இருக்கணும். அவளும் அப்பப்போ கை கால் பிரச்சனையோட பறந்துக்கிட்டு தான். ஆமா பரவாயில்ல. உண்மையா இல்லையா? வச்சது கோளாறு தான்பா. பண பிரச்சனை வந்தது, கண்டிப்பா சொத்து விஷயம். அதுதான் வந்தது. சொத்து நமக்கு தேவையான கீழ்பக்கம் ஒருத்தன் எடுத்துக்கிட்டான். சரி. இதுல சொத்து இல்ல வயல் தோப்பே இருக்கா இல்லையா? அது எழுதி எங்காலும் அது பண்ணிட்டாங்க முடியும். அம்மா இது எல்லாத்தையும் சொல்லுவோம்ல கருப்பசாமி. உண்மையா இல்லையா? உண்மைதான். காப்பாத்தி தரணுமா? கோளாறு தான் இருக்கு, கோளாற காப்பாத்தி தரேன். 3 அமாவாசை பாப்பா என்ன விழுந்திருக்க? சந்தோஷம். ஆமா, 2வது கடையில வாங்கினேன். உண்மையா இல்லையா? வடக்க பார்த்த கடை. சந்தோஷம். போயிட்டு வா, கூப்பிடுவேன். சரி. ஆமா கருப்பசாமி அப்படி இருக்குமா? சரி, காப்பாத்தி கொடுத்தா என்னப்பா செய்வேன்? நீ என்ன சொல்லவே கேக்குறேன். என்னுடைய ஆலயம் அப்படிங்கிறது கருப்பசாமி இந்த இடத்துல இருந்தாலுமே ஒரு 3 முறை அப்படி செய்வன கோளாறுகள்லாம் சந்திக்க பார்க்க போயிட்டான். ஆமா போயிருக்காங்க. உண்மையா இல்லையா? 3 இடமும் போயிட்டு வந்துட்டான். எங்கேயுமே காப்பாற்ற முடியல. 1 மாசம் நல்லா இருக்கு, மறு மாசம் வினையா வந்துருது. உண்மையா இல்லையா? அதை நான் மறைச்சது மாத்தி தரேன், காப்பாத்தி தரேன். இப்பதானே வந்திருக்க, நான் சொல்ல சரியா இருக்காடா? ஆமா கருப்பசாமி. வீடு 2வது வீடு மேக்க இருந்து, 3வது வீடு. அதாவது ஒரு வீடு இருந்து போகும். ஆமா 3வது வீடு இருக்கா இல்லையா? உடனே ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய வெளிநாட்டு இருக்கான். விளையாட்டு போயிட்டு வந்துட்டாரு. இருக்கானா இல்லையா? போயிட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதானே சொல்லணும். அவன் பாவம் வருவான், எனக்கு என்ன? இருக்கானா இல்லையா? காலைல வந்து சொல்லு. இருக்கானே, அவன் வெளிநாட்டு போனா அங்கேயே குடும்பத்தை போறான். பக்கத்துல வா பாப்போம். ஐய்! சாப்பிட முடியுதா? சாப்பிட 1 இட்லி இட்லி சாப்பிடுவா. நல்லா கடியும். இதோட சாப்பிட வச்சுருமா? சாப்பிட வைங்க. செய்வன கூட காப்பாத்தி கொடுத்துருமா? காப்பாத்தி கொடுங்க, நான் செஞ்சு தரேன். என்னன்னு செஞ்சு தரேன். ஆமா இது சித்தப்பா செஞ்சு விடுங்க, நான் செஞ்சு தரேன். அதை குடிங்க, அதை தருவா புளியோவா குடிங்க. கை நீட்டுங்க. கண்ணு கொஞ்சம் குடுத்து. அப்படியே அப்படியே. ஏய், எல்லாம் குடிக்கதான் செய்யணும், வந்துகிட்டே இருக்கும். கடல்ல வத்தன மாதிரி வந்துகிட்டு இருக்கும். கருப்பசாமி புளிச்சா, நீ புளிஞ்சா ஒண்ணுமே வராது. சக்க கூட இருக்க 3 தடவை புளிக்காடா? எத்தனை தடவை வருமா? வராதுல்ல? சரி, இதோட நல்லா ஆக்கிடுவோம்ல? நல்லா ஆக்கி கொடுங்க, அவ்வளோதான். அவள் கண் பார்வையெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி சரி, விடுங்க. அதான் அமாவாசை, அடுத்த அமாவாசை வந்து கேட்கணும். அடுத்த அமாவாசை பசிக்குதான் சொல்லியிருக்கேன். பசிச்சு வரும், நல்லா ருசிச்சு வரும், சாப்பிடலாம். வீட்டுக்கு கிழக்கா அடுப்படி இருக்கு. உண்மையா? இது பக்கம் அடிப்படி இதான் போயிருக்கியா? இல்லையா? இதான் போயிருக்கியா? இது பக்கம் அடிப்படி 3 ரூம் இருக்கு. என்ன இல்லையா? மேக்க அப்படி வர்ற வழியில ஒரு சுடலை இருக்காது. இருக்கா? இருக்கா இல்லையா? அம்மா வந்து பார்த்தனே, 2வது தெருல இருக்கான். எத்தனாவது தெருல இருக்கானா? நல்லா ஆக்கி தரேன். வந்துருவியா? சரி, வந்தோடனே நல்லா ஆக்கி தரேன். 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும்ல? அமாவாசை வரணுமாங்க. அமாவாசை அடுத்த அமாவாசை கூட்டுவான். அடுத்த அமாவாசை தான் நல்லா ஆக்கி தரேன். உடனே ஒரு செவ்வாய்க்கிழமையும் கூட்டு வரலாம். வரலாமா? சரி, கீழே போட்டக்கூடாத கனியை ஒழுங்கா நீ வாங்கி போட்டு. அப்படியா? பக்கத்துல வா. சந்தோஷம். இல்ல என்ன பேரா? பகாடி. சரி, ரொம்ப பிடிச்சிருக்கியோ? சந்தோஷம். சொல்லக்குள்ள பேரப்பிள்ள கரெக்டா சொல்லுதானே? சரி, அப்படி சரக்கெல்லாம் கொடுத்து கருப்பசாமிக்கு சொன்ன வாக்கம் நிறைவேற்றின கருப்பசாமி ஒரு நாள் இருக்க முடியாதான, மறுநாள் தீர மாட்டேங்கிறேன். உண்மையா இல்லையா? என்ன செய்யணும்? அந்த இடத்துக்கும் வந்துட்டேன், வழியும் பார்த்துட்டேன். இல்லாத மாதிரி சின்ன பிரச்சனை தான், ஆனா இந்த அளவுக்கு அவன் ஆக்கிட்டு. உண்மையா இல்லையாப்பா? இப்ப எங்க இருக்கா? சரி, கருப்பசாமி கூப்பிட்டு வர முடியுமா? நாளைக்கு கூப்பிட்டு வந்துருவியா? மறுபடியும் 3 நாள்ல வந்தாச்சு. உண்மையா? பாத்துக்கலாம். கையை உன் கையை கொண்டா அப்படி இருக்குமாப்பா? 13 நாள்ல உன் கூட சென்னைக்கு வந்தா நம்புவியா? 13 நாள் தான்.
13 நாள்ல உங்க கூட வந்துருவான். அத்தனை ஒரு மக்கள் சத்திய வாக்கா சொல்லித்தரான். வரக்கூடிய உள்ள வேதனை பார்த்தா மாய மந்திர கோளாறு எல்லாம் அடிச்சு வருது. அப்படி சொல்லாத எத்தனை ஆஸ்பத்திரி கூட்டாலும் சிறு அப்படி பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புல ஒரு பாதிப்பு தான் இருக்கு. சொல்லுவது புரியுதா? பாதிப்பு தான். அந்த நரம்பை நல்லாக்கி தரும், வலி இல்லாம போக்கி தரும். உண்மையா இல்லையா? 13 நாள்ல நல்லாக்கி உங்களுடைய கூட்டி போக வைக்கணும். கருப்பனுடைய சத்திய 3 நாள்ல திரும்பியாச்சா? எத்தனை நாள்? சரி போயிட்டு பரவாயில்ல. குடிகார கணவன் கொஞ்சம் திருந்தணும். யாரு கேட்டு வந்திருக்கா? வீட்டுக்காரர் குடிக்கார. அப்படி குடும்பத்தை பார்த்தேன். தன்னை வச்சு பிரச்சனை இல்லையோ மக்களை வச்சு பிரச்சனை வருது. உண்மையா? உண்மைன்னா உண்மை. என்ன செய்யணும், என்ன கேட்கணும்? ஆக்கித்தாரேன் அப்படி இல்லாம மாற்றியும் கொடுத்து நல்வழி படிச்சு கொடுத்தா என்ன செய்வார்? தாத்தாவுக்கு வாக்கு மாற மாட்டேன். குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில ஒரு பிள்ளைங்க வருத என்ன செய்யணும்? காப்பாத்தி தாரேன். ஆனா நம்மளுடைய இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பாய அடைக்க இருக்கிறோமே, அதான் சொல்லி கூப்பிட்டோம்ல. என்ன சொல்லி கூப்பிட்டேன்? சத்தமா சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றேன். உண்மையா இல்லையா? காப்பாத்தி தரணுமா? இல்லாம காப்பாத்தி கொடுக்கணுமா? கருப்பசாமி நம்புதியா? செய்யக்கூடாது. காக்கு தந்தேன், ஆரிசும் ஆள வச்சு தரேன். அவருடைய குடிப்பழக்கத்தை நிப்பாட்டி கொடுத்துருவாங்க. என்ன செய்யறது? ஆமா சரி, 3 முறை என்ன பார்க்க வரணுமே, வர முடியுமா? அவன் பழக்கத்தை நிப்பாட்டி நீ கேட்ட வாரிசு கருப்பசாமி நல்ல இடம் வச்சு கொடுத்துருந்தோம். என்ன செய்யணும்? சத்தமா சொல்லு. நான் நல்லாக்கி தரேன்னு சொல்லிட்டேன். குடும்பத்துல கோளாறு இருக்காது ஒரு மனத்துல போது. உண்மையா இல்லையா? அப்படி கோளாறு வச்சது உண்மைதான். ஆனா இப்ப இல்ல, அது எரிஞ்சு நாசமா போச்சு. எடுத்து எரிஞ்சு நாசமா போச்சு. அதான் எரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டேன். எரிஞ்சு நாசமா போச்சு. குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில நான் இருக்கிறத நான் கருப்பசாமி இப்பவும் சொல்றேன். உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த அம்மனை கொஞ்சம் நம்புதியா? கீழ்பக்கம் இருக்கவள நம்புதியா? நம்புதியா இல்லையா? அவளை கும்பிட்டு இந்த கருப்பசாமி அடுத்தால பார்க்கணும். உன் வீட்டுக்குள்ள என் குதிரையை விட்டு பார்ப்பேன். என் குதிரை சொல்லக்கூடிய சொல்ல கட்டுப்பட்டு இருவரையும் நல்லா ஆக்கிட்டாங்க. எப்படி இருவரும் கோளாறு இருந்தது உண்மை. அதை இப்போ உடம்பு ஏறித மாதிரி தான் இருக்கா. இப்போ கொண்டு போற திருநாரி என் கனியும் உண்மையை கும்பிடுவேன். நான் மற்ற சாமி மாதிரி இல்லை. நான் உள்ள வரமாட்டேன். வந்ததுக்கு அப்புறம் திரும்ப மாட்டேன். அப்படிதான் கருப்பசாமி இருக்கேன். நான் இருக்கேனாங்கண்ணே, அதனால தான் திருந்தேன். வரல, வீட்டுக்குள்ள வந்த காப்பாத்திட்டான். எக்க இருக்கனா இப்படி 2 கை அந்த சாமி போச்சு. கேட்கிறேன், அந்த சாமி நின்று போச்சா? என்ன செய்யணும்? வர வச்சு தர 3 முறை என்ன பார்க்க வரணுமே, வருவியா? நான் நீ உன்னதானே கூப்பிட்டேன், நீ வருவியா? கருப்பசாமி வர வச்சு தர, போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா. அவனுக்கு புத்தி நல்லா ஆச்சு தர, போயிட்டு வரலாம். ஆமா கருப்பசாமி சரி. அப்படி இருக்குமா? கணவனுக்காக தான் கேட்கணும். கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும். சேர்மாதேவி பக்கம் ஒடியா, சீக்கிரம் வா. 3 தடவை கூப்பிட்டு நீ எழுதிட்டது ஒன்று சொல்லு. நீதான் 2வது ஆளா எழுதிய. கருப்பசாமி தெரியாது இருக்கா? கருப்பசாமி கண்ண முறைக்கு பக்கத்தில் வா. நீ உட்காரலாம். நீ விழுந்து முதல் விழுந்து வா. கேட்கணும்ல. நடந்ததெல்லாம் விட்டு தள்ளிடுவோம். இனி நல்லபடியா இருக்கணும்னு கேட்க வந்திருக்கியா? இது வரைக்கும் நடந்தது போகட்டும். உண்மையா இல்லையா? இதை பேசவும் வேண்டாம். அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். பேச நமக்கு மன கஷ்டமும் மன அழுத்தத்தை தான் ஆயிருக்கும். உண்மையா இல்லையா? இப்போதைக்கு இருக்கேன், என் வாரிசு நம்பி தான் நான் இருக்கேன். உண்மையா பையா? அது எனக்கு நல்ல பக்கம் பழத்தி கொடுக்கும். அவன் போன போக்கில் போனாலுமே காலில் வந்து விழ வைக்கணுமா இல்லைன்னா இவ்வளோ என்ன செய்யணும்? இங்க வரணுமா இல்ல இவ்வளவு போக்க வைக்கணுமா? எனக்கு வாக்கு வேற மாதிரி கொடுக்கார. அங்க இருக்கிற 2 பேரும் பிரிஞ்ச முடியாத நிலைமையில் இருக்கா? அங்க எத்தனை பேர் இருக்காங்க அவனுக்கு? அதுதானே சொல்றேன். அங்க இருந்து 2 பேரும் பிரிஞ்ச உடனே கேட்டுக்கிட்டு இருக்கான். வேற மாதிரி சொல்லி வேற மாதிரி நிப்பாட்டி இருக்காங்களா? உண்மையா பையா? உண்மையா பையா? கொஞ்சம் உடல் மேல நம்பிக்கை இருக்கா? கொஞ்சம் உடல் இருக்கா பக்கத்துல? கருப்பசாமி என்ன நம்புதியா? இது 3வது வாட்டி என்ன பார்க்க வரேன். எத்தனாவது வாட்டி? 3வது வாட்டி. கருப்பசாமி ஒரு அடியை கொடுத்து வாழ வைக்கலாம். ஜாதகத்தை பார்த்தேன். பிறந்த பாரிசோட நேரமும் பிரிஞ்சுதான் வாழங்கிற விதி. உண்மையா பையா? ஜாதகத்தை பார்த்திருப்பிய? ஜாதகத்துல அதான் பாடியிருப்பான். உண்மையா இல்லையா? ஆனா இருக்கக்கூடிய கோளாறு வேற, ஜாதக பலனும் வேற. 2 சொல்லி உண்மையா இல்லையா? கெட்டி கொடுக்கும்போது 2 தடைகளோட தானே கெட்டி கொடுத்துருப்ப. ஒரு காலமா வந்துச்சா இல்லையா? பேரம் உண்மையை சொல்லு. காலை விட்டுருவான். ஒரே நேரத்தில் வாக்குத்தாரு. தாத்தா சொன்ன வாக்குப்படி வர வச்சுட்டாரு. சரி, என்ன பார்க்க? நான் வண்டி வேகமா போகுது. சரி,
ஆமா கருப்பசாமி சரி ஒரு பேச்சுவார்த்தை மூலியத்துல வர வச்சு தரலாமா? சனீஸ்வரோட பாரோடைய எண்ணி 5.25 வருஷம் பிரிஞ்சிருந்ததா உண்மையா பையா? எத்தனை வருஷம் ஆயிட்டு? 5 வருஷம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு தடவை போகாம வருஷத்தை ஒத்துக்கிட்டு மாட்டேங்க. எல்லாம் சொல்லுவேன் சாமி, நான் கருப்பசாமி, இனி வரக்கூடிய கட்டத்தை பார்த்தேன், காப்பாற்றி தரலாம். ஒரு முறையில பேச்சுவார்த்தை வர வச்சு கொடுக்கலாமா? இதுக்கு பிறகு தான் 2 பேரும் ஒழுங்கா வாழ்க்கைதான். ஏன்னா உனக்கும் கொஞ்சம் அடம் முடியாது. என்ன பிள்ளைய பத்தி சொல்றதுன்னு பாக்கியா? உண்மையா இல்லையா? அவன் ஒரு கண்ணுன்னா இவன் 4 கண்ணுக்கு பார்த்துருவான். சுத்தமான பிள்ளை தான், உள்ள சுத்தம், மன சுத்தம், எல்லாமே இருக்கு. எல்லாமே சுத்தமா இருந்தா அங்க பிரச்சனை இருக்குங்களா? எங்கேயாண்டு கொஞ்சம் அசிங்கமா இருந்தா கலவையில வந்து ஓட்டும். உண்மையா இல்லையா? அதுவும் அங்கிட்ட சுத்தம், அதனாலதான் பிரச்சனை. உண்மையா பையா? வேற என்ன கேப்ப? வாழ வச்சுட்டேன். ஒரு பேச்சுவார்த்தை வரும், அங்கிருந்து வர வச்சுட்டாரு. போதுமா? என்ன கேட்கணும் உனக்கு? சரி, உனக்கு சோத்தை கொடுக்க நல்லா நினைக்க வச்சுட்டாரு, சாப்பிட வச்சுட்டாரு. சாப்பிட முடிய மாட்டேங்குது, 2 நேரம் சாப்பாடு தான். என்ன சொல்லுற? சாப்பிட வச்சுட்டாரு, அதுதான் உனக்கு செய்ய முடியும். பிள்ளைகளை காப்பாத்திட்டாரு. இந்த பிள்ளைகளுக்கு எந்த குறை இல்லாம காப்பாத்திட்டாரு. மகனை நல்லபடியா வேலையில வச்சிருக்கனா இல்லையா? 2வது வேலையில போய் பார்க்காம வளர்க்க. உண்மையா இல்லையா? வேலை நிரந்தரமா இருக்குன்னு சொல்லு. எந்த ஒரு குறையில காப்பாத்திட்டாரு. அவன் நினைச்ச வேலை வேற, பாக்குற வேலை வேற. அதெல்லாம் முடிஞ்சு போனாலும் கர்ப்பசாமி ஒரு வேலையை கொடுத்துருக்கனா இல்லையா? நல்லபடியா வச்சு தரோம்னு சொல்லு. போயிட்டு வா. ஆமா கர்ப்பசாமி கண்டமா இருக்கா நிப்பாட்டி தரும். நீ சொன்னா பத்தி நல்லா சொல்லணும். நல்ல படித்த முறை பிள்ளை தான். உண்மையா இல்லையா? எந்த ஒரு இல்லாம போனா சந்தோஷமா வாழ்க்கை சார்ந்து இருந்தாலும் சரி. இப்ப வரக்கூடிய கொஞ்சம் சிக்கல் எதிர்ப்பு தெரியுமா? உண்மையா பையா? உண்மையா இல்லையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பிரச்சனைகள் இப்போ சரியில்லை குடும்பத்துல. உண்மையா பையா? பார்க்கப்பட்ட குடும்பத்தையும் பார்த்தேன், அங்கேயும் ஒரு அருவாளோட இருக்காரா? என்ன சாமி? அப்படி நிற்காரு, நேர் பக்கத்துல இருக்கு, அந்தாவா நிற்காரு. ஆனா வாய் திறக்க மாட்டேங்காரு. உண்மையா இல்லையா? ஒரே வரிசையில 2 குடும்பம் இருக்கு. காலைல விட்டுருவோம், அடுத்த வாக்கு விட்டுருவோம், கருப்பசாமிகிட்ட கேட்டுருவோம் இருக்கா இல்லையா அப்படின்னு. பொட்ட பிள்ளையா வருது. என்ன பிள்ளை வேணும்? அதான் பொட்ட பிள்ளையா வருது. ஏத்தி நல்ல பிள்ளை புரிஞ்சுக்கிட்டான். அவன் நான் எடுக்க முன்னாடி சொல்லிட்டேன், எனக்கு பொட்ட பிள்ளை தான் வரணும். அதான் பொட்ட பிள்ளையா வருதுன்னு பார்த்தேன். இப்ப பார்த்து சடை போட்டு பூ வச்சுட்டு புண்ணி வச்சுட்டு நீ கும்பிடுறது அம்மன் மாதிரி தான் இருக்கா. மேல் பக்கம் சுடல இருக்காரோ? அதாவது மேல் பக்கம் இருக்காரு. உண்மையா பையா? கீழ் பக்கம் நீங்க கும்பிடுது. உண்மையா இல்லையா? மேல் பக்கம் இருக்கிற ஒரு வாட்டுக்கு மேல் பக்கம் இருக்காரு, அது வேற. காலை விட்டுவா. இவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு புரிஞ்சு எங்கிட்ட என்ன செய்யணும்? பார்க்க தந்தபடி கர்ப்பசாமி வாழ வச்சு கொடுத்தா என்ன செய்வேன்? அப்புறம் அங்க போயிட்டு நான் எனக்கு கர்ப்பசாமி கொடுக்கல, எந்த சாமி கொடுக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்னபடி இருப்பேன். அதனாலதான் கொஞ்சம் பொறுத்துரு. உன் அம்மா வந்து நின்னா அவர்கிட்ட உத்தரவு கேட்டு கர்ப்பசாமியை தேடி வந்திருக்கா, என்ன செய்யணும்னு கேட்டேன். உத்தரவு கொடுப்பான்னு சொல்லிட்டா. உத்தரவு தந்துட்டேன். கை கால் வலி இருக்கா? நீர் சம்பந்தப்பட்ட நீர் புரிஞ்சுக்கணும். என்ன நீர்? அதை ஒன்றும் இல்லாமல் மாற்றி கொடுத்து நான் கொடுக்குற கனியை நல்லா ஆக்கி கொடுத்து 3 அமாவாசை கர்ப்பசாமியை பார்க்க முடியாமா? அறிவே மாட்டேன். நிப்பாட்டி தரேன். கர்ப்பசாமி சொன்ன வாக்குப்படி கையில் வச்சுட்டா இந்த 3 கனி உடம்புல தேய்ச்சி குடிக்கணும். அரை என்ன செய்யணும்? அரை தேய்ச்சி அரை பிழிஞ்சு குடிக்கணும் 3 நாளைக்கு. அமாவாசைக்குள்ள உத்தரவு கொடுத்துருவேன். நல்லபடியாக வாழ வச்சு தரேன். பெண் வாரிசு தரேன். உத்தரவாங்க கை கால் சுகத்தை அதான் கேட்கணும். போயிட்டு வா. அப்ப அது என்னது? கை கால் சுகத்தை தாரு. நாட்டில் நிறைய பேர் இருக்காங்களா? செஞ்சு போயிட்டு வா. அடுத்து ஆமா குழந்தை வர நிறையா இருக்கா? 3 இருக்குமா? வாசிக்கிறோம். ஆமா பேச்சமனை முடியும். பேச்சமனை யாரும் கொடுத்துட்டா வீட்டுல அத்தை வேற கொடுப்பாங்களா? என்ன சாமி கொடுவேன்? அது பக்கத்துல பேச்சம்மா இருப்பாரா இல்லையா? அட்டப்பா பேச்சம்மா இருக்கான். அது பக்கத்துல சின்ன பொடுத்து இருக்கா இல்லையா? போனதே இல்லையோ? போகாம எப்படி கூப்பிட்ட? கர்ப்பசாமி வாரிசு தரணும். நல்லபடியா வாழ வைக்கணும் கேட்டு வந்திருக்கியா? வாரிசு தரணும். வேற என்ன கேட்ப? சார் வீட்டுல அப்படி இருக்கிற இப்போதைக்கு பையன் யார் இருக்காங்களா? சின்ன பையன் இருக்க குடும்பத்துல குடும்பத்துல சொல்றாங்க இருக்காங்களா? அதே மாதிரி நானும் வாரிசா தரலாமா? என்ன செய்வா கர்ப்பசாமிக்கு? வாக்கு மாற மாட்டேன். கொடுத்து கேட்பேன். கர்ப்பசாமி அமாவாசை வந்து பார்த்துடலாமா? இப்போ அது வரைக்கும் இந்த கனியை வச்சுக்கா, செயல்படுத்திக்கா, வாழ வச்சுக்கா. அப்படி 2 கனி தரணும் 2 பேருக்கும். என்ன வேலை பாப்பா? ஓடி ஆடு தானே?
அதான் ஓடியாடி பார்க்க அதான் தெரியும் ஓடியாடி தான் கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி வாழ வச்சு தருவேன் வாரிசை குடிச்சுக்கு நிப்பாடி நல்லா இருக்கு இந்த கனியை கூறவை இந்த கனியை நல்லபடியா பக்கத்தில் வச்சுக்கிறியா ஆமா வரலாம் அரே மதுரை சைடு ஓடியா பக்கத்தில் வச்சுக்கிறோம் இன்னும் ஓடி போற உட்காரு என்னடா இவங்க தான்பா இல்லையா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்து என்னப்பா அண்ணா அப்படி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தப்பா அப்படி உழைப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் மிச்சம் இல்லை உண்மையா இல்லையா ஒரு இடத்துக்கு போன ஒரு வேலையில் நிரந்தரமா நிற்க முடியல உண்மையா இல்லையா கருப்பசாமி நம்பி வந்துட்டோம் அப்படி கருப்பசாமி இந்த இடத்துல கருப்பசாமி காப்பாற்றி தருவாரா அப்படின்னு கேட்க வந்திருக்கேன் நிரந்தர தொழிலும் மனைவியோட பொண்ணாச்சு மாற்றி கொடுத்தா போதுமாப்பா என்னப்பா கேட்கணும் உள்ளத்துல உண்மையா இல்லையா வரக்கூடிய ஒரு நேரம் இருக்கக்கூடிய சந்தோஷம் மறு நேரம் இல்லை போராட்டமும் காலாட்டமும் தான் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா வேற என்ன கேட்ப சரி காலை விழுந்துட்டோம் எல்லாரும் பார்க்கணும் நேரம் ஆகுது 5 வரை எந்திரிச்சுப்போம் தனி யார் குடிச்சா எந்திரிச்சு நிக்கணும்னு சொன்னேன் உனக்கு தொழில் பிள்ளைய பத்தி கேட்கும் உனக்கு ஆம்பளை பிள்ளை பத்தி கேட்கும் உண்மையா இல்லையா வேற யார் பிடிச்சா கனி பிடிச்சா இல்லையா உனக்கு பொண்டாட்டி பத்தி கேட்கணும் உனக்கு வேற யார் பிடிச்சா கனி உனக்கு பிள்ளை பத்தி கேட்கணுமா என்ன கேட்கணும் அதான் பிள்ளைக்கு தானே கல்யாணத்துக்கு பக்கத்துல இருக்காம கேட்க போற அங்கே நில்லு பக்கத்துல வா ஆமா கருப்பசாமி சரி அப்படி இருக்குமாப்பா சரி குடும்பத்தை பார்த்தோம்ப்பா அப்படி வரக்கூடிய இனி நிப்பாட்டி கொடுத்து உடல்நிலையை வந்து பார்த்தேன் வயிறு சம்பந்தப்பட்ட நேரத்துக்கு சாப்பிடாது யார் எந்த சாமியும் ஒன்றும் செய்ய முடியாது ஆனா அதை நிப்பாட்டிட்டு கருப்பசாமி எனக்கு அப்பப்போ சில பாமிட்டு மாதிரி வர்றது மாதிரி உடல்நிலை கொஞ்சம் இதாக கருப்பசாமி சொல்லு வயிறு வலி சம்பந்தப்பட்டது இருக்கா இல்லையா அதையும் காப்பாத்திட்டாங்க தொழிலை நல்லா ஆக்கிட்டாங்க இப்போதைக்கு தொழிலுக்கு ஒரு மன போராட்டம் உண்மையா இல்லையா 2 நாள் போனா 3 நாள் நமக்கு போக முடியுமா உண்மையா இல்லையா கருப்பசாமி என்ன நம்பி வந்து காப்பாத்தி தர அப்படி கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி காப்பாத்தி கொடுத்தா அமாவாசை என்கிட்ட வரத்தான் சொல்லு வருவியாப்பா நிரந்தரமான வேலையை தரேன் ஆனா எந்த வேலை போனாலும் நிரந்தரம் இல்லை உண்மையா குடும்பம் யாரு உண்மையா நிரந்தரம் இல்லை நிரந்தர உத்தியோகத்தை தரேன் நிரந்தரமா வாழ வச்சு தரேன் நமக்கு சொந்தமா உள்ள இடம் ஒண்ணுதான் உண்மைதானே நல்லபடியா இனி வரக்கூடிய கட்டத்துல சந்தோஷமா வாழ வச்ச போதுமாப்பா நோய் இல்லாம வாழ வைக்கணும் மனைவிக்கு தலை வலி சம்பந்தப்பட்டது இருக்குன்னு சொல்லுதாளா அவங்ககிட்ட அதான் இருக்கா இல்லையா வலி சம்பந்தம் அதையும் இல்லாம கருப்பசாமி காப்பாத்தி தரேன் சந்தோஷமா போயிட்டு ஒரு அமாவாசை என்கிட்ட கண்டிப்பா வரும் சரி என்ன கேட்கணும் உனக்கு சரி மாத்தி தரேன் மாத்தி அமைச்சு தரேன் இப்போதைக்கு போறோம்ல அதை மாத்தி அமைச்சு நல்ல கூட கொடுத்தா போதுமா போயிட்டு வாங்க சந்தோஷம் குடும்பத்தில் வரக்கூடிய சிக்கலான விஷயமும் இருக்கு அதே மாதிரி எண்ணி 3 வருஷ காலம் போராடுதான் அமைஞ்சு வர மாட்டேன் உண்மையாப்பா என்ன செய்யணும் அப்படியா முடிச்சு கொடுத்து வாரிசுக்கு நல்லபடியா வாழ வச்சா என்ன செய்வேன் கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி ஒரு அன்னதானம் போட முடியாதா சொல்லிட்டே முடியோ பக்கத்துல சொல்ல இருக்காரா நீ என்ன கும்பிடுவ அவர் யாரு அந்த கதை தெரியுமா உனக்கு பெரியசாமி யாருன்னு தெரியுமா பெரியாண்டவர் சொல்லுவாங்களா யாரு அங்கிருந்து வந்த வானத்திலிருந்த சிவபெருமானா கிடையாது அவரும் சொல்லலாம் ஒரே பொருத்தல் இருக்காரு உண்மையா கருப்பசாமி மாற்றி தராண்டா வாரிசுக்கு நல்லா வாழ்க்கையும் கொடுத்து வாழ வச்சு தந்துருவேன் வேற என்ன கேப்ப சரி இழப்பு சம்பந்தப்பட்டது குடத்துல வெத்த ஓட்டங்கள் உண்மையா பையா அதெல்லாம் டாக்டர் சொல்லிப்போம் மாத்திட்டாங்க அடுத்த அமாவாசைக்கு வரும்போது கனி வெட்டி தர நல்லபடியா பொழிஞ்சு கொடுத்து நல்லா வாழ வச்சு அதோட முதல்ல வாரிசு தானே பார்த்து சொல்லணும் வாழ வச்சுட்டாங்க கனி ஆமா கருப்பசாமி சரி நீ வரதை பத்தி இல்லடா நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்ல வந்து கேட்டல நான் கேட்டது வர வச்சு கொடுத்து நீ கட்டி கொடுத்துட்டா உன் பிள்ளை வாழ்க்கை நாசமாகும் ஏற்கனவே நல்ல குணம் உள்ளதான் உண்மையா இல்லையா இது வரைக்கும் சொல் கேட்டு அமைதியா இருக்கா உண்மையாப்பா மற்ற பிள்ளை மாதிரி இல்லை எல்லாம் அடுத்த நல்லா வாழ வைக்கணும்ல அடுத்த அமாவாசை பிளான் சொல்லிட்டேன் அடுத்த அமாவாசை கட்டாயமா பேசையும் சொல்லி தருவேன் வாழ வச்சு தரேன் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நமக்குன்னு சொந்த பந்தமா இருந்தாலுமே யார் நமக்கு உண்மையா பையா ஒத்தையில தான் அந்த ஊர்ல குடியிருக்கும் அதே மாதிரி கருப்பசாமிக்கும் நினைச்சுக்கா இதுக்கப்புறம் வாழ வச்சு தரேன் நல்ல இடத்த வந்து அமைச்சு கொடுத்துருவேன் அதான் வாக்கு இல்லை அடுத்த அமாவாசை தான் போயிட்டு வா ஆமா போயிட்டு வரலாம் வர முடியுமா நான் பாத்துக்கிறேன் போயிட்டு வாடா வரதுக்கு என்ன பாக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கோம்டா போயிட்டு வரலாம் எல்லா ஜாலி மாதிரிமா இருக்க வாடுதானா ஊத்தியா வச்சுக்கிட்டாலே தானா என்ன செய்யலாம் காலை முடிச்சு போடலாமா கையை முடிச்சு போடலாமா கருப்பசாமி 2 தடவை வார்னிங் கொடுத்துட்டேன் நல்லா பிடிக்காம பிடிக்க மாட்டேங்கானா நீ நம்புறியா சரி என்ன செய்யணும் இந்த 2 பிள்ளைக்கு என்ன செய்யணும் கேட்டேன்
மனம் மாற்றி கொடுத்து ஆனா அவன் போட்டு வச்சிருக்கிறது மயக்க மருந்து மாதிரி தான். அதனாலதான் ஒரு சொல்லிட்டு நிற்க மாட்டான். இனி போனா கண்டிப்பா குடிப்பான். அந்த அளவுக்கு ஆயிட்டான். நான் சொல்லுது புரியுதாமா? மோகத்தில் இருக்கவன தாகமா காப்பாத்தி கொண்டு வந்து ஒரு அடியை சாட்டை எடுத்து அடிச்சா போதுமா? அவன் செய்தான், இப்ப இவன் செய்தான். இடிச்சுதாப்பா யாருக்கடா? நான் அப்படி போக கூடாதா? சரி உட்காருப்பா. உண்மை இல்லையா? வேற என்ன கேப்பேன்? கருப்பசாமி ஒரு வழக்காடி பார்த்தேன். இவன் முன்னாடி இல்லையா? அவன் எங்க இருக்கா? அவன் இன்னொருத்தனை கூப்பிட்டு வட்டாளா? அப்படி அவன் இன்னொருத்தன் தானே கூப்பிடுவான். ஏனப்பில்ல அவனுக்கும் பொண்டாட்டி. அதான் பிள்ளைகளுக்கு தான் என்ன செய்யணும் முதல்ல உன்னை கேட்டேன். பாக்கு மாறக்கூடாது. பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் உன்னை கேட்டேன். உன் மவனுக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும் கேட்டேன். சரி நான் சாட்டையை விட்டு பார்ப்பேன். கருப்பசாமி எண்ணி 3 தடவை உன் வீட்டுக்கு வந்துட்டேன். பார்க்கக்கூடிய வேலையிலும் தொல்லை வந்துச்சு, அதை நீக்கி கொடுத்துருக்கேன். உண்மை இல்லையா? உண்மைனா உண்மை. அதே மாதிரி கருப்பசாமி சொல்லக்கூடிய என் வழக்கில் இப்போதைக்கு இல்லை. வரக்கூடிய அமாவாசைக்குள்ள ஒரு புத்தியை மாற்றி கொடுத்தா போதுமா? ஏன்னா அவளுக்கு இது 3வது கல்யாணம்ல. என்ன செய்ய? இப்படி போனா மக்களுக்கு என்ன வாக்கு கொடுக்க? வர வச்சுதான் கனியா இருக்கு. இனிச்சில கனியை வச்சு கண்ணீரை நிப்பாட்டி தரேன். ஒரு வழி இருக்கு, அந்த வழியில அவனை கொண்டுட்டு வரேன். அவனுக்கு எது நல்லது கெட்டன்னு புரிய வைக்கணும்ல, புரிய வச்சு தரேன். அப்பா வேணுமா? வேணுமா? நல்ல பிள்ளை கேளு பத்தியே. என்ன வேண்டாமா? உங்க அப்பா என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? தாத்தா கூட்டு பிடிப்பேன். நான் பார்க்க கூடாது. போயிட்டு வா, நான் காப்பாற்றி தரேன். சரி வரலாம். ஆமா கருப்பசாமி. கருப்பசாமி ஆமாப்பா. அவ போக்குல போகணும்னு தான் வாக்கு வரும். ஆனா இப்போ எனக்கு ஒத்த காலில் இருக்க வேண்டாம். நம்ம மேல உள்ள ஒரு குறைபாட்டை சொல்லி அவ தப்பிக்கலாம்னு பார்க்க. உண்மையா இல்லையா? என்ன செய்யணும்? அவ என் கூட வாழ தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்றான். உண்மையா இல்லையா? நம்ம கிட்ட பேசும்போது சக்கரையா பேசுவான். உண்மையா இல்லையா? தப்பிக்கிறதுக்கு போடுற அப்படி வரக்கூடிய அங்க ஒரு பொம்பளை பேச்சை கேட்டு சொல்லக்கூடிய சொல்லு எல்லாம் இருக்க. மனசை மாத்தி தரேன். வந்தாலும் பிரச்சனை இல்லாம காப்பாத்தி வர வைக்கணுமா? இல்ல எனக்கு முடியாது, என் பொண்ணு பொருள்லாம் தா அப்படிங்கிற எனக்கு வந்துட்டான். உண்மையா இல்லையா? என்ன செய்யணும்? எத்தனை பேர் உடம்பு இருந்தவங்க? அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? எந்த குறையும் இல்லையா? கூட கூட பிறந்தவன் இருக்கானா? அவன் என்ன எப்படி இருக்கான்? எந்த குறையும் இல்லையா? என்ன குறை இருக்கு? செல்வாக்கு அதான பெரிய குறை. நல்லா இருக்கான்னு சொல்லுது. பணத்தை வச்சு என்ன பண்ண? சூர்யா கொண்டு படம் பேத்தி என்ன செய்ய முடியும்? அவனுக்கும் சேர்த்தே வாக்கு தரேன். அவனுக்கும் சேர்த்து வாக்கு தரேன். உனக்கும் வாக்கு தரேன். வந்துட்டாலா வரலையா? சரி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்னா ஒரு வழக்கு விதமா வந்து பேச்சுவார்த்தையில முடிச்சு தரணுமா வேண்டாமா? அப்படிதான் என் வாக்குல வந்து கருப்பசாமி அப்படிதான் அங்க இருந்து சொல்லுறாரு. 3 பேர் சம்பந்தப்பட்ட பேச வருவாங்க. அந்த பேச்சுல முன்னிட்டு ஆக்கி வாழ வச்சு தரேன். உடல் பிரச்சனை நல்லா ஆக்கி தரேன். முதல்ல புரிஞ்சுக்கணும். உடல் பிரச்சனை நல்லா ஆக்கி தரேன். அக்க மத்தியில சொல்ல முடியாது, இருந்தாலும் உனக்கு தெரியும். உண்மையா வாழ வச்சு தரேன். அப்படி இல்லாத போது குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். கருப்பசாமி இல்லை, எந்த சாமியை பார்த்தாலும் நான் சொல்லக்கூடிய வாக்கு உண்மையா இருக்கணும்ல. உண்மையா இல்லையா? குழந்தைங்க 2 பேரும் வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. உண்மையா இல்லையாம்மா? நல்ல கண்ட்ரோல்ல வச்சு வளர்த்தவங்க. உண்மையா இல்லையா? 2 பேருமே எந்த ஒரு தவறும் செய்யாம நல்லபடியா வாழ வச்சது நீதான். உண்மையா இல்லையாம்மா? அப்படி வாழ வச்சோமே. ஆனா என் குழந்தைங்க என் கண்ணு முன்னாடி நல்லா வாழலையே அப்படிங்கிறதான். சொத்து தகராறுலாம் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி சொல்லுவேன். முதல்ல இதை முடிச்சு தரேன். இருக்கலையாடா? சொத்து தகராறு இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சு தரேன். இப்போ வரக்கூடியவளை மனம் மாற்றம் பண்ணி தரலாம்னு உத்தரவை. வேற என்ன கேட்பேன்? சரி முடிச்சு தரேன். கனியை கிளவிட்டுறாத பிள்ளை, போயிட்டு வா, நல்லா ஆக்கி தரேன். இங்க வந்து நிற்கதே 5வது நாள் பேச்சுவார்த்தைக்கு வந்துடும். அதை நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வரலாம். ஆமா கருப்பசாமி கனி பிடிச்சதா இருப்பா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் கருப்பசாமி. அப்படி பார்க்கறோம்னா கொஞ்சம் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம காப்பாற்றி தான் வந்திருக்கேன். உண்மை இல்லையா? 2 பிரச்சனை வந்து காப்பாத்திருக்கேன். அன்னே சொல்லு. கொடுக்க போய் 2 இடத்துல தொழிலை கொடுத்தோம். அந்த தொழிலை எடுத்து சாப்பிட்டாச்சு, வந்தாச்சு. இப்போதைக்கு ஒண்ணும் இல்லை. எத்தனை இடத்துல தொழிலை கொடுத்தேன்? வருது. ஆனா 2 இடத்துக்கு போன இடத்துல தொழிலை கொடுத்தனா இல்லையா?
சொல்லணும்ல, சுத்தம் சொல்லணும்ல. அப்படி வழக்காடி பார்த்தேன். அப்படி கூட தொழில கொடுத்து பாரிசும் கேட்க உண்மையா இல்லையா? இது கடையில் 2 பேரும் பெரிய கூட நிலைமை இருக்கா? என்ன செய்யணும்? அப்படி திருப்பி தர வழி ஒரு வழிதான் இருக்கு. அப்படி சொல்லக்கூடிய வழியில இருவரும் இங்கே இல்லாம அங்கே இல்லாம தனிச்சு இருக்க முடியுமா? அது நான் பாத்துக்கிறது பேத்தி, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் மாத்தி தரேன். என்னப்பா செய்யணும்? சத்தியவாய் கொடுத்தா பாலை சத்தியவாய் கொடுத்துருக்க உண்மையா இல்லையா? என்கிட்ட கொடுக்கல, சுடலை கிட்ட கொடுத்தது உண்மையா இல்லையா? நம்புதியா இல்லையா? அவர் மேல பயம் இருக்கா, மரியாதை இருக்கா? பயத்துக்கு சொந்தக்காரன் சொல்லலாம், மரியாதைக்கு. நான் என்ன சொன்னேன்? பிரியக்கூடிய நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுல எல்லாமே அடங்கிடும். அதுல இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. உண்மையா இல்லையா? இதுதான் பிரியதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அதுதான் சொல்லக்கூடிய முடியாதுல்ல. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா கருப்பசாமி காப்பாத்தி தரேன்னு வாக்கு தரேன், தொழில தரேன். வரக்கூடிய அமாவாசையில வந்து என்கிட்ட வாக்கு கேட்கும். கேட்க முடியுமா? கேட்கலாம், ஆக்கி தரேன். கர்ம பலனை விட்ட மாதிரி இருக்கக்கூடிய பலன் இருக்கு. அன்னைக்கே 3 நேரம் 4 நேரம் தொலை சொன்னே போனியா? ஏன் போகல? எல்லா மேல நம்பிக்கை இல்லையா? கருப்ப மேல நம்பிக்கை இல்லையா? யார் மேல நம்பிக்கை இல்ல? 2 பேரும் நம்பிக்கை இருக்குல்ல? உள்ள போனமா வேண்டாமா? இந்த நேரம் என்ன நேரம்? அப்ப என்ன பையன் என்ன செய்த? நல்லா தின்னுட்டு இருக்கிய? எந்த சாமி காப்பாத்தும்? என்னப்பா உன் மதத்துல எண்ணி இதுல இருக்கக்கூடிய 32 நாள் வருது. உண்மையாப்பா? உன் மதத்தை நான் சொல்லுவேன் 32 நாள் இருக்கு. உண்மையா இல்லையா? நம்ம நல்லா சாப்பிட்டு கருமையில சாப்பிட்டுட்டு அல்லாத கும்பிட்டாலும் வரமாட்டாரு, கருப்பன்னு சொன்னாலும் வரமாட்டேன். எல்லா மதத்துல இருந்தாலுமே தெய்வம் ஒண்ணு தானே. உண்மையா இல்லையா? குடும்பத்துல 2 பேர் உன் எண்ணத்துல இருந்து நல்லபடியா இருக்கும். நீ ஒரு பேர் தான் மாறிட்ட இல்ல? உண்மையா சொல்லு. உண்மையா இல்லையா? எண்ணி 13 வயசுல உன்னுடைய போக்கிலே போக ஆரம்பிச்சுட்ட. இந்த கல்யாணம் நீ முடிச்சது மனசார 3வது பிள்ளைய கல்யாணம்னு சொல்ல விரும்பி ஏல தாடி கேட்டது சும்மா பேருக்கு. உண்மையா இல்லையா? கருப்பசாமி கால விழுந்து கருப்பசாமி சரி வர அமாவாசை என்ன பார்க்கணுமே? பாப்பியாப்பா காலை வச்சு தரேன். சந்தேகம் இல்லாம சண்டை இல்லாம நல்லபடி ஆக்கி தரேன். யாருக்குல கோட்டர் இருக்கு, நல்ல போதையா இருக்கா? யார் கையில இருக்கலாம் இருக்குல்ல? 5 என்ன இருக்குல்ல? இருக்குன்னு தான் சொன்னேன். நல்ல சரக்கோட இருக்குன்னு சொன்னேன். என்னடா பிள்ளைகள் நல்ல போதையா இருக்கா, உள்ள இருந்துகிட்டே இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி என்ன செய்யணும்? காப்பாத்திட்டேன். போயிட்டு கருப்பசாமி போயிட்டு வாப்பா சீக்கிரம். ஆமா அப்படி இருக்குமா? சரி தொழிலை பத்தி கேட்கணுமாப்பா? தொழிலை பத்தி யாரும் கேட்கணும்? விவசாயமா? என்ன தொழில்? சுத்தமா பேசணும். உனக்குப்பா நீ கால விவசாயம் இல்லையா? இல்லையா? இருக்காதுக்கு இருக்க இல்லையா? 2 ஒன்னா இருக்கலாம். 2 பேரும் போவா தனித்தனி. அதுதான் வாக்கு தனியா இருக்குன்னு கேட்டேன். பாப்பா பக்கத்துல வாப்பா. கருப்பசாமி குடும்பத்தை பார்த்தேன். வாக்குல சுத்தமா உள்ளவன், வாக்குல சுத்தமா உள்ளவன். 2 தெய்வத்தையும் சுமக்க பாக்கியம் கூப்பிடுவேன். ஆனா தெய்வம் பக்கத்துல வந்து விளையாடுறது உடம்புக்குள்ள இல்லை. உண்மையா பையா? அப்படி இருக்க பலன்ல வந்து கேட்டேன். இப்போதைக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை கொஞ்சம் சிக்கலா இருக்கு, தீர்த்து தரணும். என்ன கேட்கணும்? சத்தமா சொல்லணும். அது விவசாயத்தை பற்ற குடும்பத்தை பத்தி சொல்லணும். உண்மையா இல்லையா? தீர்த்து தர 2 பேருக்குள்ள பிரச்சனை நல்லா ஆக்கிட்டாங்க. அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். விவசாய சம்பந்தப்பட்ட இடத்துக்கு கிழக்க 2 இடத்த கொண்டு காட்டுத. உண்மையா? உண்மையா இல்லையா? என்ன செய்யணும்? ஆக்கிட்டாரு. தெற்கிருந்து வழி இருக்கு. உண்மையா? கருப்பை காலில் விடுத்துருவா. கருப்பா எல்லா இடத்துலயும் இருக்கேன், அங்கேயும் இருக்கேன். உண்மையாப்பா? பக்கத்துல இருக்கேன். ஆமா கருப்பசாமி வரலாம். உடல்நிலை நல்லா ஆக்கி கொடுத்து கருப்பசாமி குடும்பத்தையும் ஒற்றுமையாக்கி கொடுத்து வரக்கூடிய விவசாயத்தை நல்லா ஆக்கி தரணும் வாக்கு வந்து. வேற என்ன கேப்ப? ஒரு வாக்கு இருக்கு உங்ககிட்ட கேட்கணும். என்ன கேப்ப? நான் இப்ப என்ன சொன்னேன்? பக்கபலமா இருக்குன்னு சொல்லிட்டேன். உள்ளுக்கு 2 சாமி பக்கபலமா இருக்கு பக்கத்துல. அதுல நானே இருக்கேன். உண்மையா? யார் இருக்கா? கருப்ப நானே இருக்கேன். அதனாலதான் உன்னோட உட்கார வச்சுக்கிட்ட 2 பேருமும் உங்ககிட்ட வரக்கூடியதுல நிலையா நிக்கிற மாதிரி இருக்கு. உண்மையா பையா? வேற என்ன கேப்ப? மக்களை வாழ வச்சு தரேன், அதை நீ கேட்க வேண்டாம். அதான் மக்களை வாழ வச்சு தரேன், அதை நீ கேட்க வேண்டாம். நீ கேட்க வந்த வாக்கு கொடுத்துட்டேன், நல்லபடி ஆக்கி தரேன், எந்த குறையில நம்ம காப்பாற்றி தரேன். அடிக்கடி வரக்கூடிய மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதா இல்லையா? நல்லா இருக்கா? போயிட்டு வா, ஓடிவா. பாபா பக்கத்துல விழிச்சிக்கிறோம், அனுப்பி விடணும் இல்ல? சரி. ஆமா கருப்பசாமி சரி. அப்படியாப்பா? சரி. வழக்கு சம்பந்தப்பட்டது வந்துச்சா? உண்மை சொல்லு. என்ன வழக்கு? கால
உட்கார வேண்டாம், உட்கார மாட்டேன், நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம். சரி, பக்கத்துல வா. கீழ் பக்கமா சத்தமா உட்காருப்பா. என்ன செய்யணும்? இடம் பிரச்சனையா? அதான் உன் இடம் இருக்கு, இல்லாட்டி இருக்குங்க, அவன் இல்லைங்க, 3 பேர் இருக்காங்க வீட்டுல. உண்மையா பையா? கருப்பசாமி ஒரு நல்ல வழக்காடி பார்த்து வேற மாதிரி வரைச்சு தரலாமா? போதிய ஆதாரம் இல்லையா? அவங்கிட்ட இல்லைன்னு சொன்னேன், உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னேன். உங்ககிட்ட வீட்டுக்கு பக்கத்துல தெற்கு பக்கத்துல 3 கட்டு வச்சிருக்கேன். எத்தனை கட்டு இருக்கு? 3 பத்திரம் இருக்கு. உண்மையா பையா? 3 பத்திரம் இருக்கு. அதுல நடு பத்திரம்னா அந்த மன பத்திரம். உண்மையா இல்லையா? காமலத்துக்கு மேல இப்படி கிடக்கு, இது நமக்குள்ளது அப்படின்னு வர வாக்குவாதம் வருது. உண்மையா இல்லையா? அப்படி வரக்கூடிய அவன் வாசியில தானே வந்து உட்கார்ந்தான். உண்மையா இல்லையா? பூர்வீகம் நமக்கு. என்னப்பா உண்மையா இல்லையா? வழக்காடி பார்த்தேன், அதை வர வச்சு தரதுக்கு நீ எங்கனாலும் போய் பாரு அப்படிங்க. உண்மையா இல்லையா? ஆனா போட்டிருக்கிறது கோழி பத்திரம். அவங்கிட்ட இருக்கா கோழின்னு தான் சொல்லிட்டேன். கோழி பத்திரம் தெரியுதா உனக்கு? நடைமுறைக்கு இல்லாது, ஒத்து வராது. அந்த மாதிரி தான் என்ன சின்ன பொண்டாடி பேச்சுக்கிட்ட ஆடுதானே. உன் இடத்த காப்பாற்றி கொடுத்தா போதுமா? கருப்பசாமி நம்புறியா? வாழை வச்சுட்டாங்க, இடத்தையும் முடிச்சுட்டாங்க, நோய் நொடி இல்லாம வாழை வச்சுட்டாங்க. வளர்ப்பு பிரியாணிகள் மேல் பக்கம் கட்டிருக்கியா? அப்படிப்பா சத்தியவாக்கா உண்மையா இல்லையா? காப்பாற்றி தரேன். அடுத்த முறை என்ன பார்க்க வரும்போது இந்த இடத்துக்கும் பதில் சொல்லி எந்த நோய் இல்லாம வளர்ப்பு பிரியாணி காப்பாற்றி கொடுத்து இருக்கக்கூடிய 3 பேர். என்ன தவிர 3 பேரா? குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கியா? சரி, அப்ப 3 பேர் தானே சொல்லணும். 3 பேர் நல்லா வாழ வச்சுருந்தா போதுமாப்பா? போயிட்டு வாப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஆமா கருப்பசாமி, சரி பரவாயில்லையா? உண்மையா இல்லையா? என்னையா பார்க்க வரல தாத்தாவை? கருப்பசாமி, நான் நேரத்தோட உன்னை பார்க்க வரேன். கீழ்பக்கம் உட்காந்து வேலை பார்க்க. உண்மையா சொல்லு, நான் தாத்தாக்கு நேரம் பற்றி உன்னை பார்க்க வரேன். உண்டா இல்லையா? நான் கருப்பசாமி உனக்கு ஆதியில காவல், இப்பவும் காவல். இடத்துல இருந்து 3 பேர் வந்தவங்க டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க. நாம மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு வேலையில பிரச்சனை இல்லை, ஆனா கொஞ்சம் தூரமா போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டா. உண்மையா இல்லையா? உன்னை போக வச்சு தரணுமா? என்ன செய்யணும்? டிரான்ஸ்பர் கொடுத்தா போயிடலாமா? நல்ல இடமா கொடுக்கலாமா? வேலை பார்க்க கொஞ்சம் விருப்பம் இல்லை. உண்மைனா உண்மை. அப்படி வீட்டிலே அடிக்கடி வரக்கூடிய சில 1-2 பிரச்சனைகள் மனசுல கஷ்டத்தோட. உண்மையா இல்லையா? காப்பாத்தி தரேன். கர்ப்பசாமி கணக்கு இல்லை, எது கொடுத்தாலும் உண்மையை தான் சொல்றேன். உண்மையா இல்லையா? ஒரு வாரிசு கொடுத்து எப்படி அழகு பார்த்தனோ மறு வாரிசு கொடுக்கக்கூடிய நேரம் வருது. ஆனா அப்படி கொடுத்தாலும் நமக்கு இப்போதைக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனை கொஞ்சம் இருக்க. செக் பண்ணி பார்த்தேன் அது வரைக்கும். ஆனா இருக்கே கொஞ்சம். நான் கர்ப்பசாமி சொல்றோம்ல, கர்ப்பசாமி அடுத்து நிற்க வச்சுட்டு கர்ப்பசாமி பேர் வச்ச மாதிரி வாழ வச்சா போதுமா? என்ன பேர் வைப்ப? பாக்கு மாற மாட்டியா? கொட்ட பிள்ளைய பிறந்த என்ன பேர் வைப்ப? அங்கேயும் கேட்கணும்ல. கர்ப்பம் பேர் வச்சிருவியா? பாக்கு சத்தினா 5வது மாசம் கர்ப்பசாமி பாக்கு கொடுத்து இதே வாரிசு கொடுத்து நிப்பாட்டி தரேன். வேலையும் 5 மாசத்துல டிரான்ஸ்பர் ஆக்கி தரேன். போகலாம். வேற என்ன கேட்ப? சரி போயிட்டு வா. சந்தோஷமா இருக்கு. வாழ பக்கத்துல பார்க்க அவ்வளவுதான். அடுத்த வாட்டி வந்து பார்க்க தருவேன். வாழ வச்சுட்டேன். போயிட்டு வரலாம். ஆமா கருப்பசாமி, சரி அப்படி இருக்குமா? சரி. என்னன்னா கருப்பை நம்மள அப்படி காக்க வைக்காம நியாயமானு கேட்டேன். உண்மையா இல்லையா? கருப்பசாமி காக்க வைக்கல, கருப்பசாமி கும்பலனாலதான் காக்க வச்சேன் இத்தனை வருஷம். உண்மையா பையா? கருப்பை என்ன செஞ்சுட்டான்னு சொல்ல வர. கருப்பை எப்படி செய்யப்பட்டாண்டா? 3 பேரையும் காப்பாத்தி வச்சிருக்கேன். இப்ப இல்ல இத்தனை பேரு 3 பேரையும் காப்பாத்தி வச்ச கருப்பசாமி தானா? அப்படி வழக்காடி பார்த்தேன். சிறுகாலம் இல்ல பல காலமா மறந்தனாலதான் கருப்பசாமி கொஞ்சம் தூரமா நின்று என் இடத்துக்கு வந்த வேலையும் வந்துச்சு. உண்மையா? அப்ப நான் யாருல இப்ப நம்பதியா? அங்கங்க வர வேண்டியதுமே இங்க வழி பார்க்க, அங்க வழி பார்க்க, அந்த ஜாமி தராரு, எந்த ஜாமி தராரு? கருப்பனுக்கு பாத்தியப்பட்ட இடத்துல கருப்பன் தான் கொடுக்க முடியும், வேற எந்த ஜாமியும் கொடுக்க முடியாது. நம்பதியா? சொன்ன வாக்குப்படி இருப்பேன். ஒரு பொம்பளை என்ன சுமந்த ஆளுதான் இருக்க ஊர்ல, இருக்க ஊருக்கு அப்படி நல்ல தேசத்துல இருக்கணும். அந்த இடத்துல ஒரு பொம்பளை என்ன சொல்ல அது அதனால பத்தி உண்மைனா உண்மை. அப்ப கருப்பை எப்படின்னா ஒரு ரூம்ல காலை வச்சு தர. வாரிசு ஒண்ணு கேட்கியா? வாரிசு ஒண்ணா தொழில் ஒன்று காலை விட்டு சீக்கிரம் 2 பேரும் விட்டு. என்னப்பா நாங்க நேரம் வந்து போறியா? உட்காரலாம். உட்கார்ந்தா வாக்கு இருக்கு. ஆனா சொல்லுதானே கருப்பசாமியில வந்தா உட்கார்ந்தா காத்தா இருக்கணும். ஏன்னா அப்படி காத்தால போய் டீ குடிச்சிட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போயிட்டு சரக்கு நாள் அடிச்சு வரலாம். கருப்பசாமி அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா வரக்கூடிய மாசத்துல அப்படி எண்ணி 2 மாசத்துல முடிச்சு அவுட்டு போட்ட மாதிரி கருப்பசாமி வாக்குத்தாரு. கருப்பசாமி பேரை உச்சரிக்கணுமே. என் பேரை வைப்பியாப்பா? ஆனா 2 பேருக்கும் குடும்பத்துல என் பேரு எத்தனை இருக்கு? இது 3ஆவதா வைடா. கருப்பசாமி பாத்துக்கிட்டேன். ஒவ்வொரு அமாவாசை கருப்பசாமி இந்த இடத்துல கூப்பிடுவேன். இப்போ வர வச்ச மாதிரி தொழில நிரந்தரமா வர வச்சு தரலாமா? இந்த பழக்கங்கள்லாம் கொஞ்சம் கூற விட்டுட்டியா? நீ இருக்கா? என்ன செய்யணும்? உடனே ஹார்மோன் கம்மியாகுது. அதனால வரக்கூடிய நரம்பு தளர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது. உடச்சு சொல்ல முடியாது. ஆனா உண்மையை சொன்னா தாங்க மாட்டேன். எப்படி? குறை அவளுக்கு இல்ல, குறை இதுவரைக்கும் இருக்கு. உண்மையா? என்ன செய்யணும்? சொன்ன வாக்குப்படி வாரிசு கொடுத்தா குடியிட்டு பண்ண முடியுமா? நிப்பாட்டிட மாட்டியா?
உண்மையை சொல்லு. மனசார சொல்லலையா? மனசார சொல்லலையா? உண்மையை சொல்லு தரேன். அப்படின்னா காலை விடுங்க. ஆஸ்பத்திரிக்கு போகணுமா பேத்தி? போனையா போறியா? ஒரு தடவை போயிட்டு வரலாமா? நானே கூப்பிட்டு போறேன். கருப்பசாமி நானே கூப்பிட்டு போய் என்ன பிரச்சனை காட்டி கொடுத்து கருப்பசாமி அதுலேருந்து வாரிசு தாங்க உத்தரவு தாங்க. வேலைகள் நல்லா இருக்கும். வேற என்ன கேப்ப? அதான் வந்துட்டுல சொன்னோம்லப்பா, கொடுத்தது நான் தானப்பா. சாயந்தரம் போல அழைப்பு வந்துச்சா? சத்தமா சொல்லு. இதெல்லாம் இவ்வளவு விவரமா சொல்றோம்ல கருப்பசாமி. அப்போ சொன்ன வாக்கு உண்மையா இருக்கும்ல. வாரிசு தான் குடியை நிப்பாட்ட சொல்ல வாழ வச்சு தரணும். வீடு சம்பந்தப்பட்ட மனையில ஒன்னாதான் கட்டியிருக்கோம். அது தெரியல. உண்மையா பிரச்சனை நிறைய இருக்கு. லேசா சொல்லி வார பின்னாடி வரக்கூடிய பிரச்சனை கருப்பசாமி இப்பவுமே பதில் சொல்லி தருவேன். இப்படிதாப்பா உண்மையா இல்லையா? மனையை பார்த்து 3 மனை சொந்தமா இருக்கணும். எத்தனை மனை இருக்கா இல்லையா? இப்படி வரக்கூடிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு தான் போகணும். போவையா? இப்படி கருப்பசாமி வாழ வச்சுக்கலாம். எப்படி அடுத்த அமாவாசை வந்து பார்க்கணுமே பாப்பியா?